PSM சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து இதுக்கு வரைக்கும் பார்த்த ஒரு சம்மரியை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால் மாடல் பார்த்துருந்தோம். வாட்டர் ஃபால் மாடலில் உங்களுக்கு லேட் ஃபீட்பேக், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராடக்ட் வந்து எப்படிட்டு கஷ்டம் ப்ரிடிக்ட் பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் அடாப்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். அதாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் வந்து லாங் டைமில் ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். அதான் காம்ப்ளெக்ஸ் அடாப்டிவ் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் எம்பரிசம் வந்துச்சு. எம்பரிசமில் வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணுவோம். அதாவது நம்ம டேரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண மாட்டோம், அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஐட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம சின்னதாக ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி அந்த சின்னதாக க்ரியேட் பண்ணி ஒரு இன்க்ரிமெண்டல் பேஸஸில் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வருவோம். ஒரு சின்ன ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் அந்த ப்ராடக்ட்டில் வந்து கிடைச்ச அனுபவங்களை வச்சு அது ஃபர்தராக நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணி ஃபைனலாக பிராடக்ட் வந்து பில்ட் பண்ணுறது எம்பரிசம். எம்பரிசம் தான் ஸ்க்ரம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸ்க்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்க்ரம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வந்து 1990ஸ்லேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்க்ரம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 5 ஈவெண்ட்ஸ் யூஸ் ஆகுது பார்த்துருந்தோம். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிண்ட் பிளானிங், டெய்லி ஸ்க்ரம், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். இதில் பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு தான் ஸ்ப்ரிண்ட் பிளானிங்கு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, டெய்லி ஸ்க்ரம், ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எல்லாமே உங்களுக்கு ஹேப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்க்ரம் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ குவிஸ் பார்ப்போம். குவிஸில் வந்து ஸ்க்ரம் இஸ் அப்படின்ட்டு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் டு ஜென்ரேட் வேல்யூ த்ரூ அடாப்டிவ் சொல்யூஷன் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். எதனால்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், அது ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டு ரெடியூஸ் த லைக்லிஹுட் ஆஃப் மீட்டிங் பிக் கமிட்மெண்ட்ஸ், ஸ்க்ரம் யூசர்ஸ் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டைம் பாக்ஸிங் ஸோ தட் ஈவெண்ட் கேன் எக்ஸிட் அ ப்ரீடிட்டர்மைன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். அது என்னட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ட் ஆல் தட் அப்ளை ஃபார்மல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அடாப்டேஷன் வந்து உங்களுக்கு நன் ஆஃப் த ஆப்ஷன். ஏன்னா எல்லாமே ஸ்க்ரம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அடாப்டேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் பார்ப்போம். ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்க்ரம் டீம்ஸ், ரோல்ஸ், ஈவெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்க்ரம் டீம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து BD. சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் பார்ப்போம். ஆஸ் பர் எம்பரிசம் நாலேஜ் இஸ் அக்வயர்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு எம்பரிசமோட மீனிங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.